ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் அனிம் ஹப். இந்த வீடியோவில் டான் டான் அனிம் சீரியஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட 10 நிமிஷம் சந்தோஷத்தில் நானும் ஒரு பகுதியாக இருக்க ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மிஸ் அயாஸே என்னது உன் பேர் கென்னாங்கிறாங்க. அதுக்கும் சோடாப்புட்டி ஆமாம் என் பேர் கென் தான், அதுக்கு என்னங்கன்னு அவங்க விழுந்து ஐயோ இதை கேட்கே தலைவலிக்குன்னு சொல்லும் போதே நம்ம புட்டிக்கு அந்த சாபம் வந்துடுது. எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொன்னோடனே தன்னோட பவரை யூஸ் பண்ணி சுவத்தில் ஒரு அடி. அவன் உனக்கு ஒரு நாள் இருக்குடி இப்படி தூக்கி அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்கிறான். உடனே அவங்களும் என்னது உன் பேர் உண்மையிலே கென் தானா, ஆனால் அந்த பேர் வைக்க உனக்கு தகுதியே இல்லை, நான் வேணா உன்னை உட்காரன்னு கூப்பிட்றேன்னு கத்திக்கிட்டே பின்னாலே போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போதே சன்ரைஸ் ஆகுது. பாடுறா விடிஞ்சிருச்சுடா புட்டி, பரவாயில்ல அந்த பேய் இனிமேல் வராது அப்படிங்கிறாங்க. உடனே அவனும் உண்மையை தான் சொல்கிறீங்களா ஏசேன்னு சொன்னோடனே ஆமாடா பகலில் பேய் வராதுங்காங்க, இருந்தாலும் நீ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் என் கூடவே இரு, இப்போ நிலைமையை பார்த்தா அந்த பேயை பயந்து ஓடிருங்கிறாங்க. அப்படியே அவனை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவனும் அந்த வீட்டோட டோரி கேட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்ருக்கான். உடனே அவங்களும் வாடா புட்டி வா உள்ளே வாங்கும்போது த ஸ்பேஸ் ஏலியன் எயிண்ட் நாட் இட் டிரான்ஸ்லரேஷனுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மிஸ் அயாஸே உள்ளே போனதுக்கப்புறமாட்டி அவன் உள்ளே கால் எடுத்து வைக்கான். அவனை ஏதோ ஒரு வித்தியாசமான நெருப்பு எரிச்சிருது. அதை பார்த்து மிஸ் அயாஸே கத்துறாங்க. தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை பக்கத்தில் இருக்க ஒரு ஓடையில் தூக்கி எறிஞ்சு அதை அமர்த்திடுறாங்க. அமர்த்திட்டு எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னா அந்த டோரி கேட்டு அவங்க அப்படியே ஷாக்காகி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பாட்டி ஒரு தாயத்தை ஒட்டியிருக்கிறது. அவன் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே மறக்கவும் அந்த தாயத்தை வேணா எடுத்துருவோண்டா புட்டி நீ உள்ளவான்னு சொல்லிட்டு தாயத்தை எடுக்கிறாங்க. திருப்பி எனக்கு அந்த மாதிரி தீ பிடிச்சி எரிஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோடனே பயப்படாதரா என் பவர் இருக்குது நான் அதை வச்சு காப்பாற்றிடுங்கிறாங்க. அவனும் ஓகி மாதிரி உடம்பு ஒரு வடியாக வச்சுக்கிட்டு உள்ளே போகிறான். அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. நல்ல வேலை மிஸ் அயாஸே ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாரான். உடனே அவங்களும் இப்போ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறியாடா புட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் பண்ணலை, ஆனால் உடம்பு தான் அரிக்குது அப்படிங்க. அப்போ அந்த கிளவியோட அரிப்பு உனக்கு வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதை மட்டும் இல்லாமல் ஸ்டில் பார்க்க கன்றாவியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி வா வீட்டுக்குள்ளே வா, என் பாட்டிக்கு பாய்ஸ்னாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மிஸ் அயாஸை வீட்டுக்குள்ளே பாட்டி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவன் அந்த வீட்டையே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு ரூம்குள்ளே போய் நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன்டா நீ வெளியே போன்னு சொன்ன உடனே அவனும் போகிறான். போனோடனே சாபம் வந்துடுது. மிஸ் அயாஸே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னோடனே எருமை மாடு ட்ரெஸ் மாற்றும் போது எட்டியாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அடிச்சிருந்தாங்க. ஒரு வேளையை ட்ரெஸ் மாற்றி முடித்தவொடனே இதோட ஒரு க்ரீன் கலர் டீஷர்ட்டை கொடுத்துருந்தா புட்டி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொன்னது உண்மையாக அவன் சுண்டைக்காயை கொத்தோடு தூக்கிட்டாலாமே அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்ன சொல்கிறீங்க, ஐயோ பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வைக்கப்படுறான். எங்கே பார்க்காதான் கொத்தோட பிடிங்கிட்டாங்கல்ல காட்டுறா அப்படின்னு சொன்னோடனே ஆணுக்கான அடையாளமே அதான், அதையும் கொத்தோட பிடிங்கிட்டாங்கன்னு சொன்னோடனே இருக்கட்டும்டா அதை காட்டுறான்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆணோட அடையாளத்தை பிடுங்கிட்டாங்க நான் காட்ட மாட்டேன் அப்படின்னோடனே சரிதான்ப்பா ஓவராக சீன் போடுற அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் சொன்னோடனே நானா, நீ தானடா அந்த ஏலியன்ஸை பற்றி பேசினேன், அதனால அப்போ தான் உனக்கு சேலஞ்ச் பண்ணேன், பட்டாதான் புத்தி வரும்னு அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே சோகமாயிருந்தான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, ஆனால் அவங்கள பார்த்தோன்னே உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்னு தோணுச்சு, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காண்டி வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா தெரியுது உங்கள் சிந்தனையும் இந்த சிந்தனையும் வேறுன்னு. பரவாயில்ல இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமாட்டி நீங்கள் நார்மலாக இருக்கலாம், என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க அப்படியே ஃபீல் ஆகிடுறாங்க. எதுக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லட்டா, உன்னை தேடி வர ஃப்ரெண்ட்ஸு நீயே பேசி துரத்திடுற அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பக்கத்தில் வந்துட்டு கவலைப்படாதடா புட்டி, இந்த பிரச்சனை முடிஞ்சக்கப்புறமாட்டி நான் உன் கூட தான் இருப்பேன், ஏலியன்ஸை பற்றி பேசானா ரொம்ப பேசாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஃபீல் ஆகிடுறான். டேய் இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு சொல்லும் போது பைத்தியக்காரி அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வருது. என்ன பைத்தியக்காரியா போனால் போதேன்னு பார்த்தா ஓவராக சீன் போகிற அப்படிங்கன்னு என் வீக்னஸை பார்த்து என்ன நீங்கள் கலாய்க்கிறீங்களான்னு சொன்னோன்னே விசித்திரமான ஒரு பெல் சவுண்ட் கேட்கு. புட்டியும் ஒருவேளை உங்கள் பாட்டி வந்துட்டாங்களான்னு சொன்னோன்னே இல்லை இந்த பெல் சவுண்டு நான் கேட்டதே இல்லை, எங்கள் வீட்டுக்கு 2 பெல் சவுண்டு கேட்கும், ஒன்று ஹியூமன்ஸ் வந்தால் இன்னொன்று தீய சக்திகள் வந்தான்னு சொல்லிட்டு. ஐயோ அந்த தாயத்தை வேறு நம்ம எடுத்துட்டோமே, அது இல்லாமல் ஏதாச்சும் தீய சக்தி வந்தாலும் வந்திருக்கும், வா எப்படியாச்சும் திருப்பி அதே இடத்துல ஒட்டிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு
கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நான் வெளியே போனதுக்கப்புறமாட்டி பண்ணுங்க, அப்புறம் அது என்னையும் எரிச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே பார்க்காங்க. என்ன சத்தம் இது அப்படின்னு. இவ்வளோ நேரம் இங்கே தானே அது இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு சொன்னோடனே, மிஸ் அயாசே இங்கே கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோடனே வானம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக் ஷேட் அடிச்சு அவங்க வீட்டை சுற்றி ஒரு பெரிய சுவர் வந்துடுது. உடனே அவன் சுவரை தட்டி பார்த்துட்டு நம்ம இதிலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். உடனே என்னது வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாயத்தை பார்க்காங்க. அதில் அவங்க மூக்கில் இருந்து ரத்தம் வடியுது. அது போகும்போது கண்டுபிடிக்கிறாங்க இங்கே இருக்க பிளாக் ஸ்மோக் தான் காரணம்னு. புட்டிக்கும் பயங்கரமாக ரத்தம் வருது. பொறுத்துக்கோடா நம்ம எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்காங்க. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. அப்போது தான் ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மிஸ் ஆயாசி என்ன கண்ட்ரா விடாதுன்னு சொல்லும்போது, அது நான் உங்களுக்கு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வாயிலேருந்து ஸ்மோக் விடுது. புட்டி எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிச்சிடணுடான்னு சொன்னோடனே அது ஒரு ஸ்வைப் அடிக்குது. அதில் இருக்க ஏர் ப்ரெஷர் அவங்கள பயங்கரமாக தள்ளுது. ஆனாலும் அவங்க அதை டார்ச் பண்ணி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் வைக்கும். 2 பேரும் அப்படியே மிஸ் ஆயிடுவாங்க. அது தாயத்தோடு சேர்த்து அந்த டோரி கேட்டு கடையில் இருக்க சுவத்தில் ஒரு அடி அடிக்கும். அந்த சீனில் 2 பேரும் ஒரு லுக் விடுவாங்க பாருங்கள். ஓடுறா புட்டி அப்படின்ட்டு ஓடுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்வைப் வைக்கும். அந்த ஏர் ப்ரெஷரில் போய் அடித்து கண்ணாடியில் விழுவாங்க. விழுந்ததுக்கப்புறமாட்டி அதே அப்படி பார்த்துட்ருப்பாங்க. அது உங்களோட பனானா உறுப்பை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு லெக்கை வச்சு ஒரு கிக் பண்ணும். அதுலேருந்து டார்ச் பண்ணி வேகமாக ஓடிட்டு, யாரா இவங்க வர்றவன் புறா அவன் இதிலே குறியாக இருக்காங்க, இன்னொன்று வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டோன்னே கேட்குறா பாரு கேள்வி. இனிமே சயாசாவே திட்டிட்டு, இது பேர் தான் ஃப்ளாட் வுட் மான்ஸ்டர். இதை அமெரிக்காவில் இருக்க ஃப்ளாட் வுட் இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் இருக்க யமானிஸ்லேயும் நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குமான்னு சொன்னோடனே அவங்க அப்போ இந்த டோர் பெல் ஏன்ட்டு அடிச்சது, ஏலியன்ஸுக்கும் பேய்க்கும் சம்மந்தம் இருக்கா என்னன்னு கேட்டோடனே இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஃபினாமினாவை ஸ்டடி பண்ணவங்க ஏலியன்ஸை பார்த்துருக்காங்களான்னு சொன்னோடனே இது எப்படியும் அந்த பவரை வச்சு எப்படியாச்சும் அதை தடுக்கண்டான்னு சொன்னோடனே புட்டிக்கு அந்த சாபம் வந்துடுது. ஓடுங்க மிஸ் அயாசின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. புட்டி இருறா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புட்டியோட சாபத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. அவனோட கையை பார்க்குறான். ஒரு கை மட்டும் கோஸ்ட் கையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே எப்படியாச்சும் இந்த பாட்டியோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த ஏலியன்ஸை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்துட்ருக்கான். அதுக்கு மிஸ் ஆயாசி அவசரப்படாத புட்டி, என் பவரை நான் இன்னும் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் கண்ணாடியை போட்டு நான் உருமாற போகிறேன்னு சொன்ன உடனே அந்த ஏலியன்ஸ் அப்படியே அவனை பார்க்குமாக்கும். ஒரு அடி அடிக்கும். அடித்த உடனே மொத்த பில்டிங் சிதறிடும். உடனே மிஸ் அயாசையிட்ட வந்து சொல்லுவான், என்னை எப்படியாச்சும் மாற்றுங்கன்னு. கொஞ்சம் நேரம் பொறுமையாடுறா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடம்பு மேலே செலுத்தி அப்படியே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. வந்துட்டு இருக்கும்போதே அவங்களால அது வேகமாக பண்ண முடியாது. சாபமும் கொஞ்சம் அதிகமாகும். உடனே அந்த மான்ஸ்டர் வேறு லெக்கில் ஒரு ஷாட் வைக்கும் பாருங்கள். அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. மொத்த இடமும் டஸ்ட்டாக கிளம்பிடும். அப்படியே உள்ளேருந்து புட்டி பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வெளியே வந்துட்டு, இந்த சக்திகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன், உன் வாய்ஸே பார்க்க கன்றாவியாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். என் மண்டைக்குள்ளே எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் சாக போகிறேன். ஏன் உயிரோட இருக்குன்னு சொல்லி லூஸ்தனமாக பேசியிருப்பான். அவங்க ஏன்டா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு 2 ஏற்றுவாங்க. ஏன்டா பார்க்க அங்கே பாருன்னு சொன்னோன்னே அந்த ஜெயிண்ட் அவனை ஒரு அடி அடிக்கும். அடித்ததுக்கப்புறம் பார்த்தா ஜெயிண்ட்டோட 5 விரலுமே இருக்காது. உடனே அந்த புட்டி சொல்லுவான், என் பாடி அதை அப்படியே தானாக டார்ச் பண்ணிருச்சு அப்படிம்பான். புட்டி அதுக்குள்ளே அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த ஏலியனுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி போய் புட்டி ஒரு லுக்கு விடுவான் பாருங்கள். அதுவும் அவனை அப்படியே பார்க்கும். பார்த்துட்டு இருக்கும் போதே புட்டிக்கு சாபம் போயிடும். அப்படியே அந்த பேய் ஒரு கிக்கி விட்டோடனே மிஸ் அயாசி அவனோட பாடியை தன்னோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி துண்டாக எடுத்துருவாங்க. என்னடா அப்படி டைலாக்லாம் விட்டு என்னாச்சுன்னு சொன்னோடனே என் உடம்பு பீஸ் ஆன மாதிரி வலிக்கு, அவ்வளோ ஸ்பீடில் ஒரு ஹியூமனால் மூவ் ஆக முடியாதுல அப்படிமா. உடனே அதை அப்படியே ஒரு மூமெண்ட்டு போட்டு அவங்கள வர சொல்லும். அப்போ மிஸ் அயாசி பார்த்துட்டு, ஒருவேளை அது நம்மளை சுமோ ரெஸ்லிங் கூப்பிட்டுதோ, அப்படி மட்டும் கூப்பிட்றதா இருந்தால் அதோட கையை மட்டும் தரையை டச் பண்ண வச்சுட்டா போதுன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து அதோட கையை தரையில் டச் பண்ண வைக்கிறதுக்காண்டி ஒன்றா ஓடுவாங்க. அது வழக்கம் போல் ஒரு லெக் கிக் பண்ணும். அதை டார்ச் பண்ணிவிட்டு நம்ம புட்டி வேகமாக போய் அதோட முட்டியில் ஒரு அடி அடித்து காலை துண்டாக்கிடுவோம். அதே நேரத்தில் அவங்க நம்ம புட்டியை எங்கிட்ட இழுத்துட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி அதோட கையை தொட வச்சுருவாங்க. தொட்டோடனே கையெல்லாம் மறையும், சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உடனே அதோட முதுகில் இன்னொரு கால் முளைச்சி அது நேராக நிமிந்தோடனே போச்சுடா அது நம்மளை ஏமாத்திருச்சுன்னு சொன்ன உடனே மிஸ் அயாசியை பிடிச்சி டோரி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த வாலில் தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்கள பயங்கரமாக ஒரு கிக் வைக்கும். அதே நேரத்தில் புட்டிக்கு சாபம் வந்துடும். ஐயோ மிஸ் அயாசின்னு கத்தோடனே சாபம் போயிடும். என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம அயாசி புட்டியோட சாபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பொம்மைக்கு நேராக கையை வச்சுட்டு, டப்பா தலையா நீ கையை தரையில் வச்சு நான் அதை பார்த்தேன், என்னை ஏமாற்ற நினச்சவன் மண்டையை புலந்துருன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அது கோவத்தில் அவங்கள பயங்கரமாக கிக்கு வச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்று கத்திக்கிட்டே இருக்கான் நம்ம புட்டி, எப்படியாச்சும் அந்த சாபத்தை எனக்கு கொடுங்க, என் உருவம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனால் அது பயங்கரமாக அவங்களை குத்துனோடனே ஒரு இது கொடுப்பாங்க பாருங்கள். இப்போ பாடுற புட்டி, நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் டோரி கேட்டுக்கு வெளியே இருக்கேன், இப்போ பாருன்னு சொல்லிட்டு நம்ம புட்டியும் டோரி கேட்டுக்கு வெளியே இழுப்பாங்க. இழுத்துட்டு அந்த தாயத்தை தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த டோரி கேட்டில் ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஏலியன் மொத்தமாக எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்சிட்டு இருக்கும்போது டோரி கேட்டில் ஒட்டியிருக்க அந்த தாயத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் சீனை போட்டு அது மொத்தமாக எரிஞ்சு முடிக்கிற இடத்துல புட்டியும் அயாசையும் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முழிச்சு பார்த்தா எல்லாம் நார்மலாக வந்துடும். உடனே மிஸ் அயாசை, புட்டி இங்கே பாரு நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொன்னோடனே அவன் நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்குமோ மிஸ் அயாசைன்னு கேட்பான். கேட்ட உடனே அவங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சடக்குன்னு அந்த சாபம் வந்துடும்.
வரையும் மிஸ் அயாசி இங்கே பாருங்கன்னு சொன்னோன்னே, "இது வேறையா?" அப்படின்னு சொல்லிட்டு சாபத்த வச்சுட்டு, "கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே, "என்னடா அந்த பூமியே சுத்துது, ரைட்டு நான் வரட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு கீழ விழுந்துருவாங்க. விழுந்தோனே, "மிஸ் அயாசி உங்களுக்கு என்னாச்சு? உயிரோட தான் இருக்கீங்களான்னு?" சொல்லிட்டு அவங்ககிட்ட கைய கொண்டு போவான். கொண்டு போகும்போதே அவன் கை திருப்பி அந்த சாபத்தினால கோஸ்ட் கிரானியா மாறும். மாறுனதுக்கப்புறமாட்டி நம்ம மிஸ் அயாசிய முழுங்குற மாரி ஒரு போஸுக்கு போவான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.